அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடம் அறிவியல். அறிவியல்ல அழகு எண் 3 விசை. விசைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட போறோம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு முன்னால ஒரு டேபிள் இருக்கு பாத்தீங்களா? இந்த டேபிளை இங்க இருந்து அந்த பக்கமா தூக்கி நகர்த்தி வைக்கணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்க யாராவது சொல்லுங்க. இல்ல 2-3 பேர் வேண்டாம். 2-3 பேர்னா நீங்க தூக்கிட்டு போயிருவீங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் வாங்க பார்ப்போம். என்ன பண்ணலாம்? தூக்க முடியாது. என்ன பண்ணலாம்? சரி, அந்த மேசைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தள்ளுகிறோம் இல்லையா? அந்த தள்ளுதல் தான் இயக்கம். அந்த நீங்க இயக்கிறதுக்கு, அந்த தள்ளுதலுக்காக நீங்க செய்யக்கூடிய வேலை தான் விசை. சரி, நம்ம அந்த இயக்கம் மற்றும் விசையை பத்தி பார்க்க போறதுக்கு முன்னால நீங்க சில உடல் இயக்கங்களை செய்யணும். சரியா? எல்லாரும் சந்தோஷமா எந்திக்கலாமா? வெரி குட். எந்திங்க பார்ப்போம் வேகமா. சரி, எந்திச்சிட்டீங்களா? இப்ப எல்லாரும் உங்களுடைய கைகளை மேல் நோக்கி தூக்குங்க பார்ப்போம். கீழே போடுங்க, தூக்குங்க, கீழே போடுங்க. நன்றி. அதே போல அடுத்தது நான் செய்யக்கூடிய செயல்களை நீங்க நின்ன இடத்துலயே செய்யணும். நின்ன இடத்துலயே கண்டிப்பா செய்யணும். ஓடுங்க பார்ப்போம், கொஞ்சம் வேகமா ஓடுங்க. நிப்பாட்டுங்க. நின்ன இடத்துல நடங்க பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் வேகமா. நிப்பாட்டுங்க. அடுத்ததாக நின்ன இடத்துலயே குதிங்க பார்ப்போம், கொஞ்சம் வேகமா. நிப்பாட்டுங்க. சரி, எல்லாரும் அமைதியா கீழே உட்காருங்க. இப்போ உங்கள உடல்ல சில இயக்கங்களை நீங்க செஞ்சீங்க. அந்த இயக்கத்தினால எனக்கு என்ன அடைவு ஏற்பட்டுச்சு, கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிச்சு. அந்த புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்காக நான் சொன்ன வேலைகளை தான் நீங்க செஞ்சீங்க. இந்த பாடத்துல இருந்து நம்ம அடுத்ததுக்கு போக போறோம். அடுத்தது என்னன்னா எளிய இயக்கம். அடுத்தது என்னது? எளிய இயக்கம். எளிய இயக்கம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிடணும். எளிய இயக்கம்னா வேற ஒன்றும் பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றுவது இயக்கம். நீங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்க, அப்படிதானே? பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சீங்க சொல்ல முடியுமா? வரிசையா சொல்ல முடியுமா? அருண், நீ சொல்லு. காலையில எந்திரிச்சிங்க, பல் விளக்குனீங்க. பல் விளக்குனதுக்கு அப்புறம் ஒரு சம் தண்ணி குடிச்சிங்க. அதுக்கப்புறம் காலை கடனை முடிச்சிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் குளிக்க போயிட்டீங்களா? இடையில ஒரு வேலையை விட்டுட்டீங்களே. சோப் போட்டு கை கழுவுனீங்க. அதுக்கப்புறம் குளிச்சிங்க. குளிச்சதுக்கு அப்புறம் நல்ல தலையை தோட்டுனீங்க. நல்ல தலையை தோட்டினதுக்கு அப்புறம் புத்தகங்களை எடுத்து நேற்று செஞ்ச வீட்டு பாடங்கள் சரியா முடிச்சிட்டோமான்னு சரி பார்த்துருக்கீங்க. படிக்க வேண்டிய பாடங்களை லேசா நினைவூட்டி இருக்கீங்க. அதுக்கப்புறம் பைக்கெட்ல எல்லா பொருட்களும் இருக்குதான்னு சரி பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் காலை சிற்றுண்டியை முடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க. இதெல்லாம் நீங்க காலைல செஞ்ச செயல்கள். இது அத்தனையும் ஒரு இயக்கத்துக்கு உட்பட்டது. இது ஒவ்வொன்றிலையும் ஒரு நோக்கங்கள் இருக்கு. அதற்கான ஒரு செயல் செய்யப்பட்டிருக்கு. அதுல ஒரு விசையும் இணைந்து செயல்பட்டிருக்கு. இப்போ எடுத்துக்காட்ட சொல்றதா, காலையில முதல்ல நீங்க செஞ்ச வேலை பிரஷ் பண்றது, பல் துலக்குதல். பல் துலக்குறதுக்கு அந்த பிரஷ்ல அந்த பட்பசையை வச்சு, அந்த பல் துலக்குவான்ல பட்பசையை வச்சு அதை மேலும் கீழும் நம்ம என்ன பண்றோம்? அசைக்கிறோம். அங்க ஒரு இழுத்தல் தள்ளுதல் செயல் நடைபெறுது. ஒரு இயக்கம் நடைபெறுகிறது. அந்த இயக்கத்தினால உங்க பல் சுத்தமாகிறது. அப்போ உங்க நோக்கம் அந்த பல் சுத்தமாகிறது. அந்த பிரஷ்ஷை நீங்க பிடிச்சி நீங்க அதன் கொடுத்த அழுத்தங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலை தான் விசை. அதே மாதிரி அடுத்ததா நீங்க செஞ்சது குளிச்சது. உடம்புல உள்ள அழுக்கு போகிறதுக்காக உங்களோட நோக்கம் உடம்பு உள்ள அழுக்கு போகணும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணுங்கிறதுக்காக வழலை கட்டியை பயன்படுத்தி உங்க உடம்பு பூரா தேய்த்து நல்லா அழுத்தி தேய்த்து அழுக்கு போக மேல் தண்ணியை ஊற்றி குளிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய அந்த நீங்க சோப்பு உங்க உடம்பு மேல அழுத்தி தேய்த்து அழுக்குகளை போக்குறீங்க இல்லையா, அது உங்களுடைய இயக்கம். அதுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே விசை. நோக்கம் என்ன அப்படின்னா உடம்பை சுத்தப்படுத்துறது. அதே மாதிரி தலையை தோற்றுறீங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தலையை தோற்றுறீங்க. தலையை தோற்றுறது துண்டை எடுத்து அந்த தலை மேல வச்சு அந்த மேலும் கீழும் அதை அசைக்கிறீங்க. இப்போ நீங்களே அசைப்பீங்க. வேற யாருக்கெல்லாம் அம்மா தோட்டி விடுவாங்க? வெரி குட். நிறைய பேருக்கு என்ன பண்றாங்க? அம்மா தோட்டி விடுறாங்க. கை தூக்கணும், கீழே போடுங்க. அப்படி அம்மா தோற்றுறதுல விசை அம்மா உடையது. அம்மா தான் துண்டை என்ன பண்றாங்க? மேலும் கீழும் அசைக்கிறாங்க. அந்த அசைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, தலையில இருக்கக்கூடிய ஈரம் அந்த துண்டால எடுக்கப்படுது. தலை காய்ந்த பகுதியாக மாறுகிறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? தலை தோற்றுறது. இங்க ஒரு விசை செயல்படுது. அந்த அம்மா தலையை தோற்றுறது விசை. அந்த துண்டு மேலுங்களும் இயங்குகிறது இயக்கம். இந்த ரெண்டுமே இங்க நடைபெறுகிறது. அடுத்ததாக நீங்க காலைல என்ன பண்ணியிருப்பீங்க?
சாப்பிட்டுருப்பீங்க. சாப்பிடக்கூடிய பொருட்களை எடுத்து மென்னு அந்த பொருள் உங்களோட வயிற்றுக்குள்ள போகுது. உங்க வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள போறது வரைக்கும் அது இயக்கம். அதுக்காக நீங்க செய்யக்கூடிய மென்று திங்கிறது விசை. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள்கள்ல லட்சக்கணக்கான இயக்கங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த ஒவ்வொரு லட்சக்கணக்கான இயக்கங்கள் மூலம் நிறைய விசைகளை செயல்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். இப்ப காலையில யார் யார் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம். இட்லி, தோசை. இந்த இட்லியும் தோசையும் எப்படி வந்துச்சு? இந்த இட்லியும் தோசையும் எப்படி வந்துச்சு? மாவுல இருந்து. இந்த மாவு எங்க இருந்து வந்துச்சு? அரிசியையும் உளுந்தையும் ஊற போட்டு அந்த ரெண்டையும் ஆட்டு உரல்ல போட்டு அந்த ஆட்டு உரல்ல இழுத்து தள்ளுதல் செயல்கள் மூலமா தொடர்ந்து அரைக்கும் பொழுது அந்த ரெண்டு பொருள் என்னவாகுது? மாவாக மாறுது. ரெண்டையும் தனித்தனியா அரைச்சி அந்த ரெண்டையும் சேர்த்து கலக்கி மறுநாள் காலையில அடுப்புல இருக்கக்கூடிய சட்டியில இட்டு சுட்டோம்னா இட்லி கிடைக்குது. கல்ல ஊத்தி சுட்டோம்னா தோசை கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அந்த இட்லியோ தோசையோ. அதுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல் அந்த ஆட்டு உரலை மேலும் கீழுமாக, அதாவது தள்ளுதல் மற்றும் இழுத்தல் விசைகள் மூலமாக தொடர்ந்து இயக்குவது. அந்த அம்மாக்கள் செய்யக்கூடியதான் விசை. அதுல அந்த கல்லு சுத்துறது தான் அதனுடைய இயக்கம். பல்வேறு செடிகள், அந்த செடிகளை வெவ்வேறு விதமான பூக்கள் பூத்து இருக்கு. இந்த அனைத்து நீங்களும் தலையில பூலாம் வச்சிருக்க பொம்பளை பிள்ளைங்க, நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இந்த பூக்கள் மாலையா மாறுறது எப்படி? ஒவ்வொரு பூக்களையும் செடில இருந்து பறிக்கிறோம். பறிக்கிற பூக்களை கொண்டு வர்றோம். என்ன வரிசைகள் முறையில் அந்த பூக்கள் தேவையோ அந்த வரிசையில ஒவ்வொன்றையும் வைத்து அந்த ஈரமாக்கப்பட்ட நாரை வச்சு அதை ஒன்னோட ஒன்று சேர்த்து கட்டுறாங்க. அப்படி கட்டப்பட்டதுதான் ஒரு மலர் மாலையா அமையுது. இதுல அந்த கட்டுறது அவங்களுடைய செயல், அது விசை. இந்த பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த பூக்களை பறிச்சு கொண்டு வந்து சேகரிச்சு அதை உன்னோட ஒன்று சேர்த்து வச்சு கட்டுற அந்த செயல் தான் விசை. முத்து, நீ காலையில நான் வரும்போது பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நீ சைக்கிள்ல எங்கேயோ போனியா? எங்க போனேன்? ஓ, அம்மா தக்காளி வாங்கிட்டு வச்சிருந்தாங்களா? கடைக்கு போனியா? வெரி குட், நல்லது. உன்னுடைய நோக்கம் கடைக்கு போறது, தக்காளி வாங்கிட்டு வர்றது. நீ சைக்கிள் ஏறி உட்கார்ற, அந்த சைக்கிளுடைய மிதிக்கக்கூடிய பகுதிகளை முன்னும் பின்னுமாக தொடர்ந்து தள்ளுற. அப்படி தள்ளும் போது இந்த சைக்கிள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகருது. இந்த சைக்கிள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றத இயக்கம்னு சொல்றோம். அங்க போய் நீ வாங்கிட்டு வரக்கூடிய பொருளை வாங்கிட்டு வரையில, அது உன்னுடைய நோக்கம். அந்த சைக்கிளுடைய பெடலை நீங்க அழுத்துறதுனால அந்த டயர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அதுதான் இயக்கம். அதுக்கு நீ தரக்கூடிய விசை இருக்கு இல்லையா, உன்னுடைய வேலை இருக்கு இல்லையா, அந்த காலை முன்னும் பின்னும் அழுத்துறது, அதுதான் விசை. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்லர். இப்ப என்னன்னா தனித்தனியா உள்ள காகிதங்கள் அதை ஒரு வரிசையாகவும் தொகுப்பாகவும் மாற்றணும்னு முயற்சி பண்றீங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது அந்த காகிதங்களை வரிசையாக அடுக்கி அதனுடைய ஒரு ஓரத்துல இந்த ஸ்டாப்லரை வச்சு அந்த ஸ்டாப்லர் உள்ள பேப்பர் காகிதம் வைக்கக்கூடிய பகுதியில் வச்சு ஒரு அமுக்கணும்னா அந்த பின் அதுக்குள்ள வந்துடும். இது சாதாரணமாக செய்யக்கூடிய செயல். இதுல எங்க நம்மளுடைய விசை செயல்படுதுன்னா, நம்மளுடைய இரண்டு விரல்கள், மேல ஒரு விரலும் கீழே ஒரு விரலும் வைக்கிறோம். அந்த விரல் வைக்கிற பக்கத்துல தான் நம்ம விசை செயல்படுகிறது. நீங்க செய்யக்கூடிய அந்த விசையினால, அழுத்தக்கூடிய அந்த விசையினால அந்த பின் அந்த பேப்பர்ல ஓட்ட போட்டுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய தகடுல பட்டு அந்த பின்னுடைய இரண்டு முனைகளும் உள்பக்கமா வளையுது. அந்த வளைகிறது தான் இயக்கம். அதே மாதிரி இந்த சட்டையில டெய்லி பொத்தான் போடுறீங்க. எதுக்கு பொத்தான் போடுறீங்க? ஒரு துணியினுடைய ரெண்டு தனித்தனி பகுதி, அந்த தனித்தனி பகுதியை பின்பக்கமா இணைஞ்ச ஒரு பகுதி, முன்பக்கம் இணையலை. இப்ப சட்டையை நீங்க போட்டுட்டீங்க. எதுக்கு பொத்தான் போடுறீங்க? உடல் பகுதி முழுமையாக வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக இந்த பொத்தானை போடுறீங்க. இந்த பொத்தானை அந்த காஜா பகுதிக்கு உள்ள நுழைத்து வெளியே இழுக்கணும். பொத்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுதான் இயக்கம். அதுக்கு நீங்க கரக்கூடிய அழுத்தம் இருக்கு இல்லையா, நீங்க செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அதுதான் விசை. அடுத்ததாக இங்க ஒரு பேனா, பந்து முனை பேனாவா இருக்கலாம் அல்லது மை நிரப்பப்பட்ட பேனாவா இருக்கலாம். அந்த பேனாவில் நீங்க எழுதணும். ஆசிரியர் சொன்னதை எழுதலாம் அல்லது ஆசிரியர் கரும்பலகையில எழுதி போடுற விஷயங்களை கூட நீங்க எழுதலாம். அப்படி எழுதும் பொழுது அங்க என்ன நடக்கும்? நீங்க எழுத்து உருக்களுக்கு ஏற்ப உங்கள் கையை அசைக்கிறீர்கள். அந்த கையில் உங்க எழுத்து உருவுக்கு போல எப்படி கையை அசைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றால் போல் இயங்குகிறது. அந்த பேனாவிற்குரிய மை அதனுடைய பந்து முனை வழியாக வெளியே வருகிறது. அது ஒரு இயக்கம். அந்த மை உள்ளிருந்து வெளியே வர்றது ஒரு இயக்கம். அதற்கு அந்த என்ன எழுத்து தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல உங்க கை இயங்குகிறது, அது விசை. சரி, உங்க வீட்டுல அம்மா சமைக்கிறதுக்கு என்னென்ன பாத்திரங்கள் வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். சோத்து பானை, குழம்பு சட்டி, பொரிக்காய் சட்டி, தோசைக்கல், போதும் போதும் போதும், நிறைய இது மாதிரி நிறைய ஜாமான் வீட்டுல வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த ஜாமான்கள்லாம் அதிகமா நீங்க சொன்ன ஜாமான்கள்லாம் அலுமினியத்துல செய்யப்பட்டது. இந்த அலுமினியம் எப்படி உருவாகுது? மண்ணுல இருந்து அப்படியே பானையாவே கிடைச்சிருமா நம்மளுக்கு? நீங்க எங்க போய் வாங்குறீங்க இந்த பானையில? கடையில போய் வாங்குறீங்க, பாத்திர கடையில. அந்த பாத்திர கடைக்கு எங்க இருந்து வருது தெரியல. இதை செய்யற இடத்த எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா?
ஏதாவது சொல்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. நான் சொல்றத கேளுங்க. இந்த அலுமினியமானது பாக்சைட்ங்கிற தாது பொருட்கள் நிறைந்த மண்ணை வெட்டி எடுக்கப்பட்டு அது வெப்ப உலையில இடப்பட்டு அது தகடுகளாக மாற்றப்பட்டு எப்படி உருவங்கள் நமக்கு வேண்டுமோ, இப்ப சோத்துப்பானை ஒரு வடிவத்துல இருக்கும், பொரிக்காஞ்சட்டி தட்டையா வேற ஒரு வடிவத்துல இருக்கும். இந்த மாதிரி நம்ம வடிவத்துக்கு ஏத்தாப்புல அழுத்தப்பட்டு ஒவ்வொரு உருவங்கள் கிடைக்கிற மாதிரி மாற்றி அமைக்கப்படுது. இதுல ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. மண்ணு வெட்டி எடுக்கிறாங்க, அந்த தாது பொருட்களை வெட்டி எடுக்கிறாங்க, வெட்டி எடுக்கப்பட்ட பொருட்களை வெப்ப உலையில விடுறாங்க. அங்க அது என்ன ஆகுது, தகடுகளா மாற்றப்படுது. தகடுகள் மீண்டும் வெட்டி எடுக்கப்படுது. எந்த உருவங்கள் செய்யணுமோ அதுக்கேற்ற அழுத்தம் கொடுக்கப்படுது. இங்க பல நூறுகள் வேலைகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொருள் பானையாக அல்லது குழம்பு சட்டியாக அல்லது பொரிக்காஞ்சட்டியாக மாறுகிறது. அப்ப இதுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு செயலும் விசைதான். இப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு பானையா இருக்கு. மாணவர்களே, நீங்க சாயங்கால நேரத்துல என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? கிரிக்கெட். கிரிக்கெட் எப்படி விளையாடுவாங்க எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் பந்து போடுவாரு, இன்னொருத்தர் அந்த பந்தை மட்டையால் அடிப்பார் தானே. இதுல அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? நீங்க எதுக்காக அந்த விளையாட்டை விளையாடுறீங்க? அந்த நோக்கம் என்ன? அந்த பந்து எல்லை கோட்டை தாண்டணும், அதிகமான ஓட்டங்கள் ரன்கள் கிடைக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம், அப்படிதானே? ரைட். இப்போ எதிரணிக்காரர் போடக்கூடிய பந்தை லாபகமாக எதிரணி வீரர்கள் கையில கிடைக்காத அளவுக்கு அந்த மட்டையை சுழற்றி அந்த பந்தை எல்லை கோட்டுக்கு அனுப்புறது தான் அந்த அந்த மட்டை வீச்சாளருடைய நோக்கம். மட்டையை அவர் சுழற்றுறதும் அந்த அந்த பந்து அவர் மட்டையில பட்டதுக்கு அப்புறம் எல்லை கோட்டை நோக்கி போகிறதும் தான் அந்த இயக்கம். அதுக்கு அவர் செய்யக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அதுதான் விசை. இது போலதான் இன்னும் 2 விளையாட்டுகளை பத்தி சொல்றேன். ஒன்று வளைகோல் பந்து. அந்த படத்துல இருக்க வளைகோல் பந்தை அந்த ஆட்டக்காரர் எதிரணிக்காரர் கையில கிடைக்காம லாபகமா நகர்த்தி கொண்டே போய் அந்த கோல் போஸ்ட் இருக்கக்கூடிய அமைப்புல உள்ள தள்ளணும். அப்படி தள்ளினா அவருக்கு ஒரு கோல். அதிகமான கோல் போடுறவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா அதிகமான கோல் போடக்கூடியது. அந்த வளைகோல் பந்தனுடைய மட்டையில இருக்கக்கூடிய பந்தை எதிரணிக்காரருடைய கையில கிடைக்காம லாபகமா வளைச்சி கொண்டு போகணும். அடுத்தவங்களை ஏமாத்தி கொண்டு போய் உள்ள கோல் போடுறதா. இப்போ நீங்க விளையாடுவீங்க இல்லையா, கபடி விளையாடுவீங்க, தொட்டு பிடிச்சி விளையாடுவீங்க. அடுத்தவங்க பிடிக்காத அளவுக்கு நம்ம அடுத்தவங்க தொட்டுட்டு நம்ம வந்துடணும், அதான கபடி விளையாட்டு. அதே மாதிரி தான் இந்த விளையாட்டுகளும் லாபகமா விளையாடுறது. அதே மாதிரி கூடைப்பந்து விளையாட்டு பார்த்துருப்பீங்க. அந்த கூடைப்பந்து விளையாட்டுல மேல இருக்க கூடையில நம்ம பந்தை தட்டிக்கிட்டே கொண்டு போய் மேல போடணும். அந்த பந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது இயக்கம். அது அந்த பந்தை நம்ம நாம செய்யக்கூடிய அந்த வேலை தான் விசை. அப்போ இயக்கம்ங்கிறது ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் இயக்கம். இப்ப நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நேற்று என்ன பண்ணீங்க? தூங்குனீங்க. நல்லா தூங்குனீங்களா? தூங்குனீங்க. நீங்க தூங்கும் போது உங்க உடம்புக்குள்ள எதுவும் வேலை நடந்துச்சா? இல்லையா? நடந்துச்சு. ஒன்றும் இல்லை, உங்க உடம்புக்குள்ள நிறைய வேலை நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய எல்லாரும் கொஞ்சம் கண்ணை மூடிக்கோங்க. உங்களுடைய வலது கை எடுத்து இடது மார்புல வைங்க. இப்ப என்ன சத்தம் கேட்குது? கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. லேப்டாப் கேக்குதா? அந்த ஓசை எங்க இருந்து வருது? உங்க இதயம் துடிக்கிறதுனால வருது. அப்ப இதயம் தொடர்ந்து துடித்து கொண்டே இருக்கிறது. இதயம் தொடர்ந்து இயங்கணும். இயங்குனா என்ன ஆகும்? ரத்தம் உங்களுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரத்தம் நகர்ந்தாதான் நீங்க உயிரோடு இருக்கிறதாக அல்லது நோய் இல்லாமல் இருக்கிறதாக அர்த்தம். இந்த ரத்தம் அங்கேருந்து இங்கே நகருங்கிறது இருக்கே, அதுதான் இயக்கம். அந்த இயக்கத்துக்கு தேவையான விசையை கொடுக்கறது தான் அந்த இதயம் துடிக்கிறது. நம்ம உடம்புல இதயம் மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு உறுப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமானது ஒன்று நுரையீரல். நுரையீரல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? சரி, நான் அதை ஒரு குறிப்பிட உணர்த்த முயற்சி பண்ணுறேன். எல்லாரும் உங்கள் கையை எடுத்து உங்களுடைய மூக்குக்கு கீழே வைங்க. அமைதியாக பாருங்கள் என்ன நடக்குன்னு. மூக்குல உள்ள ஒரு துவாரத்து வழியே காற்று உள்ள இழுக்கப்படுது, இன்னொரு துவாரத்து வழியே காற்று என்ன ஆகுது? வெளியேற்றப்படுது. இங்க பாருங்க, உள்ள இழுக்கப்பட்டு வெளியேற்றப்படுதா? காற்று உள்ள போய் வெளியே வர்றது தான் இயக்கம். காற்று உள்ள போயிட்டு அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுக்கப்பட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு மட்டும் வெளியே வருது. இப்படி காற்று உள்ள போய் வெளியே வர்றது இயக்கம். அதனால அந்த காற்று உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு உங்க உடம்புல ஒரு இயக்கம் செயல்படுது, அதுதான் விசை. இது மட்டும் இல்லை, உடம்புல இருக்கக்கூடிய சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையான நீர்களை பிரித்து
சிறுநீரகம் பார்த்துருக்கீங்களா? எங்க இருக்கு? உடம்புல எந்த இடத்துல இருக்கு? உடம்புல முதுகுல கீழே அடிப்பக்கத்துல பின்பக்கத்துல இருக்கு. அந்த சிறுநீரகம் என்ன பண்ணுதுன்னா, இரத்தத்துல இருக்கக்கூடிய ஏற்கனவே இரத்தத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தக்கூடிய வேலை செய்கிறது யாரு? இருதயம். அந்த இதயம் செய்யக்கூடிய அந்த வேலையில அந்த இரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை பிரிச்சு அந்த வெளியேற்றுற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த சிறுநீரகம். சரி, இந்த 3 மட்டும்தான் அந்த உடம்புல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடானது நம்ம பற்களால் அரைக்கப்பட்டு உணவு பாதை வழியா வயிற்றுக்குள்ள செல்லுது. உணவு பாதை வழியா அந்த சாப்பாடு போறக்கூடிய பாதை இயங்குகிறத இயக்கம்னு சொல்றோம். இயக்கம்னா என்ன ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு ஒரு தடவை. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் இயக்கம்னு சொல்றோம். ரொம்ப எளிதான இயக்கங்களை நம்ம வீட்டிலேயே பார்க்கலாம். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்திலேயே உங்க தலைக்கு மேல என்ன சுத்துதுன்னு பாருங்க. மின்விசிறி. மின்விசிறிகள்ல ரெக்கைகள் இருக்கு. அந்த ரெக்கைகள் ஒரு இடத்துல இருந்து என்ன ஆகுது? இன்னொரு இடத்துக்கு நகருது. இப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் இயக்கம்ங்கிறோம். இன்னொரு பொருளை பாருங்க. எங்க செவுத்து மேல ஒரு சோறு கடிகாரம் இருக்கு பாருங்க. இருக்குதா? அந்த கடிகாரத்துக்குள்ள என்ன இருக்கு? முள் இருக்கு. வெவ்வேறு அளவுகள்ல வெவ்வேறு வேகத்துல சுழலக்கூடிய 2-3 முள் இருக்கு. சரியா? அந்த முள்ளு என்னதை காமிக்குது? நேரத்தை காமிக்குது. இப்ப அந்த முள்ளு இயங்குது இல்லையா? ஒவ்வொரு முள்ளு ஒவ்வொரு வேகத்துல இயங்கினா கூட அந்த முள்ளு இயங்குது இல்லையா? அதுதான் இயக்கம்னு சொல்றோம். அந்த முள்ளு இயங்குறதுக்கு தேவையான பின்னால ஒரு பேட்டரி நம்ம மாட்டி இருக்கிறோம். அந்த பேட்டரியில இருந்து அதனுடைய விசை கிடைக்குது. அதுதான் விசை அப்படின்னு சொல்றோம். பேட்டரி இல்லாட்டி ஓடுமா கடிகாரம்? ஓடாது. அந்த பேட்டரியில இருந்து கிடைக்கக்கூடிய விசையை பயன்படுத்தித்தான் இந்த கடிகாரம் சுழலுது. அடுத்ததாக டயர். சரியா? சக்கரம். சக்கரத்தினுடைய இந்த சக்கரங்கிறது இன்னைக்கு அனைத்து வாகனங்கள்லயுமே இருக்கு. அது இருசக்கர வாகனங்கள்ல இருந்து ஏன் நம்ம வானத்துல பறக்கக்கூடிய வானூர்தி வரைக்கும் அனைத்துலயுமே இந்த சக்கரம் இருக்கு. இந்த சக்கரம் அது மேல சுமந்து கூட இருக்கக்கூடிய பொருட்களை, அது மேல இருக்கக்கூடிய பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தக்கூடிய தன்மை கொண்டது. அடுத்ததாக இந்த இயக்கங்கள் மூலமா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுதான் விசை. ஒரு பொருளுடைய இடத்தை மாற்றவோ அல்லது நகரக்கூடிய ஒரு பொருளை நிறுத்தவோ அல்லது பொருளுடைய உருவத்தை மாற்றியமைக்கவோ செய்யக்கூடிய தள்ளுதல் மற்றும் இழுத்தல் முதலான அனைத்து செயல்களுமே விசை. புரியுதுங்களா? புரியலையா? ரொம்ப ஈஸியா சொல்றேன் பாருங்க. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்க இல்லையா? நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? எதையும் தூக்கிட்டு வரலையா? பைய தூக்கிட்டு வந்தீங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பையை எடுத்து சில பேர் கையில தூக்கிட்டு வந்தீங்க. சில பேர் உங்களுடைய முதுகுல தூக்கி தோள்பட்டையில போட்டு கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்தீங்களா? அந்த பொருள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டுறதுக்கு நீங்க ஒரு சக்தியை, ஒரு எனர்ஜியை செலவழிச்சு கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? அந்த பொருள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்திருக்கு இல்லையா? இதைத்தான், இதுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையைத்தான் விசைன்னு சொல்றோம். இது மட்டும் இல்லை. இப்போ உங்க அம்மா இருப்பாங்க. காலையில தெரு பைப்புல தண்ணி பிடிச்சிருப்பாங்க. அந்த தண்ணி குடத்தை தலையில சுமந்துக்கிட்டு அந்த பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. அப்போ ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு அம்மா செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா? அது விசை. சரி, அது மட்டும் இல்லை. இப்போ வெளியூருக்கு போகக்கூடிய பயணிகள் இருக்காங்க. அவங்க பயணிகள் என்ன பண்றாங்க? தங்களுக்கு தேவையான பொருட்களை ஒரு பெட்டியில அடைச்சிடுறாங்க. பெட்டியில சக்கரம் உள்ள பெட்டிகள்லாம் இப்போ வந்திருக்கு நிறைய. அந்த பெட்டிகளை எங்க பார்க்கலாம்னா ரயில் நிலையத்திலையும் விமான நிலையத்திலையும் பார்க்கலாம். அந்த பெட்டியை வச்சு அழகாக இழுத்துக்கிட்டு போவாங்க. ஏன்னா அந்த தரை வந்து ஒன்று போல சமமா இருக்கும். இழுத்துட்டு போவாங்க. அது இழுத்தல் விசை. அவங்களுக்கு தேவையான பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அவங்க செய்யக்கூடிய செயல்தான் விசை. அதே மாதிரி ஒரு நகரக்கூடிய பொருளை நிறுத்துறது. இப்போ உதாரணத்துக்கு கால்பந்து விளையாட்டை நீங்க பார்த்துருக்கீங்களா? கால்பந்துல என்ன பண்ணுவாங்க? பந்தை கோல் போஸ்ட்டை பார்த்து உதைப்பாங்க. அந்த பந்தானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது? நகர்ந்து போகுது. சரி, அது பாட்டுல கோல் போஸ்டுக்குள்ள போயிருமா? அங்க ஒருத்தர் நிப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்? அந்த நகர்ந்து வர்ற பொருளை நிப்பாட்டுவாரு. அதான் நகரும் பொருளை நிறுத்துவது. அப்போ ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து நகரலாம் அல்லது நகரும் பொருளை நிறுத்தலாம். அதுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்தான் விசை. இது மட்டும் இல்ல, இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாறையானது மேல இருந்து கீழே உருண்டு வருது. அதை ஒருத்தர் நிப்பாட்ட முயற்சி பண்றார். நகர பொருளை நிறுத்த முயற்சி பண்றார். அது ஒரு நிறுத்துதல். அது ஒரு செயல். அதே மாதிரி ஒரு கார் பின்னோக்கி, ஒரு மேட்டு மேல நிற்கக்கூடிய கார் பின்னோக்கி நகருது. அந்த காரை ஒருத்தர் பின்னால இருந்து என்ன பண்றார்? நிறுத்துறதுக்காக முயற்சியை பண்றார். சரியானா? இதுவும் நகரும் பொருளை நிறுத்துவது. சரி, நீங்க சைக்கிள் ஓட்டி இருக்கீங்களா? சரி, வேகமா போற சைக்கிளை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க? பிரேக் பிடிப்பீங்க.
சரியா? அதான் சரியான முறை. காலை ஊன்ற சரியான முறையா? கிடையாது. பிரேக் பிடிக்கிறது தான் சரியான முறை. அந்த பிரேக் பார்த்துருக்கீங்களா? 2 ரப்பர் குச்சி மாதிரி முன் சக்கர வீல்ல 2 பக்கம் இருக்கும். அதே மாதிரி பின் சக்கர வீல்லயும் 2 இருக்கும். அத பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஹேண்ட்பால் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமுக்கு மாதிரி விசை கொடுத்துருப்பாங்க. அதை ஓங்கி என்ன பண்ணுவோம்? அமுக்குவோம். அமுக்கும் போது சைக்கிள் அந்த இடத்துல நிற்கும். கையில் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்க கொடுக்கக்கூடிய விசை, அந்த விசையினால அந்த டயர் நிக்குது பார்த்தீங்களா? அது நகரும் பொருளை நிறுத்துறது. சரியா? அதே மாதிரி பொருளுடைய உருவங்களை மாற்றி அமைக்கிறது. இது ஒரு இலகுவான பந்து. இந்த இலகுவான பந்தை நான் கையில வச்சிருக்கிறேன். இது நல்ல கோள வடிவத்துல இருக்கு. இதை நான் கையில வச்சு இப்படி அமுக்குறேன். அப்ப அது உருவம் என்னவாயிடுச்சு? மாறிடுச்சு. இந்த இந்த மாதிரி மாறுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய செயலும் விசைதான். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பலூனா இருக்கலாம். இந்த மாதிரி பலூனை கையில பிடிச்சி நம்ம அமுக்குறோம், அதனுடைய உருவம் மாறுது. இந்த உருவம் மாறுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய செயலும் விசைதான். இது மட்டும் இல்லை சார், நம்ம தெருமுக்கில் நீங்க செங்கல் சூளை இருக்கு பார்த்துருக்கீங்களா? அங்க செங்கல் செய்யறத பார்த்துருக்கீங்களா? எப்படி செய்வாங்க? உதிரியா இருக்கக்கூடிய மணலை எடுத்து அதுல தண்ணியை ஊத்தி அதை இலகுவா மாற்றி அதுல அச்சில இட்டு அந்த காய வச்சு செங்கல் சூளையில அதை உள்ள வச்சு அதை சுட்டு எடுப்பாங்க. அப்போ அது என்னவா மாறிடும்? செங்கலா மாறும். அப்போ அங்க உருவம் மாற்றப்படுகிறது. இந்த உருவத்தை மாற்றுறதுக்கு செய்யக்கூடிய செயலும். ஏன்னா தனித்தனியா உதிரியா இருந்த மண் இப்ப என்னவாயிடுச்சு? கல் போன்ற அமைப்பா மாறிடுச்சு. இதுக்கு செய்யக்கூடிய அத்தனை செயல்களுமே விசைதான். அப்ப விசையினுடைய பண்புகள் என்னங்கிறது பார்த்துக்கணும். விசைனா என்னன்னு தெரிஞ்சுட்டா, ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு, அல்லது அந்த பொருளுடைய நகரும் பொருளைய நிறுத்துறதுக்கு, அல்லது ஒரு பொருளுடைய உருவத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய தள்ளுதல் மற்றும் இழுத்தல் முதலான அனைத்து வேலைகளுமே, அனைத்து செயல்களுமே விசைதான். சரி, விசையினுடைய பண்புகள் என்னது? விசையுடைய பண்புகள் விசையானது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்களுக்கு இடையே தான் செயல்படும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க காலைல பல்லு விளக்குனீங்களா? பல்லு விளக்குறதுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சு? பற்பசை, பிரஷ்ஷு, பல்லு, அப்படிதானே? இந்த 3 வேணும். இந்த 3 பொருளாடி பல்லு விளக்க முடியுமா? பல் துளக்க முடியுமா? முடியாது. சரியா? அப்போ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் வேண்டும். விசை இல்லாமல் எந்த பொருளையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியாது. இப்போ நம்ம ஒரு டேபிள் இருக்கு, இந்த டேபிளை பார்த்து இங்க இருந்து அங்க போ அப்படின்னு சொன்னா போயிருமா? போயிருமா? போகாது. 2 பேர் சேர்ந்து தூக்கி வைக்கணும், இல்லை ஒருத்தர் அதை பிடிச்சி தள்ளிக்கிட்டு போகணும். அப்போ தான் அந்த பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். தள்ளுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம இருக்கிற திசைக்கு எதிர் திசையில் ஒரு பொருளை நீங்கள் தள்ளுனீங்கன்னா அது தள்ளுதல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நடைப்பயிற்சி பழகின வண்டி ஒன்று இருக்குது. அந்த வண்டி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லா நடைபயிற்சி பழகிறதுக்காக தொடர்ந்து பயன்படுத்துகிற வண்டி. அந்த வண்டியை பின்னால் பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகும். இது தள்ளுதலில் குறிக்கக்கூடியது. அடுத்தது, இந்த பல்பொருள் அங்காடிகளில் பொருட்களை எடுத்துட்டு வர்றதுக்காக அங்கே ஒரு தள்ளுவண்டி வச்சுருப்பாங்க. அப்படியே போயிட்டு நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. அங்கே கடைக்காரர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு எந்தெந்த பொருள் வேணுமோ அதை எடுத்து அந்த வண்டியில் போட்டு அப்படியே வரிசையாக தள்ளிக்கிட்டு வந்து எங்கே பில் போடுவோமோ அங்கே வருவோம். அதுக்குரிய வண்டி. அதே மாதிரி நின்று போயிட்ட ஒரு கார், அந்த காரை நம்ம தள்ளணும். தள்ளினாதான் என்ன ஆகும்? ஸ்டார்ட் ஆகும். அப்போ பின்னால் வந்து அதை முன்னோக்கி தள்ளுறோம். இந்த மாதிரியான செயல்கள்லாம் தள்ளுதல். இழுத்தல்ங்கிறது இதோட ஈஸி. ஒரு கதவை உள்பக்கம் இருந்து திறக்கணும்னா என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ள இருக்கிறோம், கதவை திறக்கணும், என்ன பண்ணுவோம்? உள்ள இருந்து இழுப்போம். அது இழுத்தல். அதே மாதிரி நிறைய பேர் சாகசங்கள்லாம் பண்றாங்க. இதுல காரை கயிறு கட்டி இழுப்பாங்க, லாரியை இழுப்பாங்க, ட்ரெயினை கயிறு கட்டி இழுப்பாங்க. இந்த மாதிரியான இழுத்தல்லாம் இழுக்கிறது. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? உருண்டு ஓடக்கூடிய விளையாட்டு ஜாமான்லாம் என்ன பண்ணுவீங்க? கயிறு கட்டி அதை அப்படியே இழுத்துட்டு போவீங்க. சின்ன கார் இருந்தாலும் சரி, இல்லது நீங்க ஆட்டுக்குட்டி இழுத்துட்டு போறீங்க இல்லையா, கயிறு கட்டி மாட்டை இழுத்துட்டு போறீங்க இல்லையா, அதெல்லாம் இழுத்தல் தான். அதே மாதிரி கயிறு இழுத்தல் போட்டி நடைபெறும் பார்த்துருக்கீங்களா? டக் ஆஃப் வார் அப்படிம்பாங்க. 2 பக்கம் ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்களை 2 அணிகளாக பிரித்து 2 பக்கம் கயிறுடைய முனைகளை பிடிச்சி இழுக்கணும். கயிறு எந்த பக்கம் முழுசா வருதோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். சரிண்ணா? இப்ப கீழே உள்ள படத்தை பாருங்க. இதுல இயக்கம் இருந்தால் அதை சொல்லணும். இப்போ முதல் படத்துல ஒரு பையன் ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்றான். அதுல என்ன இயக்கம் இருக்கு? அந்த உணவு பொருள் என்ன ஆகுது? உணவு பாதை வழியா குடலுக்குள்ள வயிற்றுக்குள்ள போகுது. அப்ப அங்க ஒரு இயக்கம் இருக்குது. அடுத்த படத்தை பாருங்க. ஒரு அப்பா ஒரு பொம்மை கார்ல ஒரு பையனை வச்சு தள்ளிக்கிட்டு போறாரு. இப்ப இந்த கார் முன்னோக்கி நகருதா? நகருது. அது ஒரு இயக்கம். அதே மாதிரி அடுத்ததை பாருங்க. அங்க ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு. அதுல இயக்கம் இருக்குதா? அந்த குழந்தை எந்த இயக்கமும் பண்ணல. அந்த குழந்தையினுடைய உள்ளுறுப்புகள் செய்யுது. அதனால இதுல இயக்கம் இல்லைன்னு தான் குறிப்பிடணும். அதே மாதிரி அடுத்த வண்டியை பாருங்க. ஒரு பையன் குதிரை வண்டியை ஓட்டிட்டு போறான்.
அந்த பையன் குதிரை வண்டிக்கு மேலே ஏறி ஓட்டிட்டு போறான். இந்த குதிரை அந்த வண்டியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்துக்கிட்டு போகுது. அங்க ஒரு செயல் நடைபெறுகிறது. அப்ப இழுத்தல் இருக்கா இல்லையா? இயக்கம் இருக்கா இல்லையா? இருக்குது. சூப்பர். அடுத்தது பாருங்க. அங்க உணவு சாப்பிடக்கூடிய ஒரு மேஜை, அதை சுத்தி ஒரு 4 நாட்காலி இருக்கு. ஏன்னா இப்போ இந்த படத்துல இயக்கம் இருக்கா? சொல்லுங்க. இல்லை. இப்ப அடுத்த ஒரு படம் இருக்கு பாருங்க, அதை பாருங்க. ஒரு கூடைப்பந்துக்காரர் அந்த பந்தை லாபகமா எடுத்து கொண்டு போய் அவருடைய அணிக்கு உரிய கூடையில தூக்கி போடுறார். இங்க இயக்கம் இருக்கா இல்லையா? பந்து ஒவ்வொரு இடமா நகர்ந்து அந்த கூடைக்கு மேல உள்ள போக போகுது. இயக்கம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அந்த படத்துல இயக்கம் இருக்குது. இப்போ நான் அந்த இன்னும் ஒரு சில 5-6 செயல்கள் இருக்கு. அதை உடனே வரிசையா வாசிப்பேன். அதுல தள்ளுதல் அல்லது இழுத்தல் இதுல எது எது இருக்குங்கிறத சொல்லணும். சரியா? இப்போ எனக்கு இன்னும் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு உள்ள போயிடுறேன். நீங்க ஊஞ்சல் ஆடி இருக்கீங்களா? ஒரு ஊஞ்சல் ஆடணும்னா என்ன பண்ணணும்? பின்னால இருந்து ஒருத்தர் தள்ளணும். என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் வேகமா இழுத்து பின்னால வரைக்கும் இழுத்து தள்ளுவார். அப்ப என்ன ஆகும்? ஊஞ்சல் வேகமா ஆடும். அங்க இழுத்து தள்ளுறாரு. சரியா? சரி. இப்போ நான் செயல்களை வரிசையா வாசிக்கட்டுமா? மிதிவண்டியை இயக்குதல். என்ன பண்றீங்க? அந்த கால் மிதிக்கக்கூடிய பெடல் இருக்கு. அதை என்ன பண்ணுவீங்க? முன்னோக்கி நகர்த்துறீங்க. அப்போ அங்க தள்ளுதல் வேலை நடக்குது. வெரி குட். அப்போ தள்ளுதல்ல அதை எழுதிக்கோங்க. மேசையை உன்னை நோக்கி இழுத்தல். சொல்லுங்க. அதிலேயே கொடுத்துருக்காங்க விடை. சொல்லுங்க பார்ப்போம். இழுத்தல். ரைட்டு. நாட்காலியை இழுத்தல். உங்க பக்கமா இழுக்கிறது. இழுத்தல். மகிழுந்தை தள்ளுதல். என்ன சொல்லுவீங்க? தள்ளுதல். சன்னலை திறத்தல். உள்பக்கம் இருந்து அதை தன்னலை திறக்கிறீங்க. இதை என்ன சொல்லுவீங்க? தள்ளுதல். ரப்பர் கருணை இழுத்தல். ரப்பர் கருணை வேற ஒண்ணு, ரப்பர் பேண்ட். அந்த ரப்பர் பேண்டை இழுக்கிறீங்க. அது என்ன? இழுத்தல். அடுத்தது ஷூபி நாடாவை கலற்றுதல். அந்த கயிறுல உள்ள 2 முனைகள்ல ஒரு முனையை பிடிச்சி என்ன பண்ணணும்? இழுக்கணும். அப்ப இது என்ன செயல்? இழுத்தல். கதவை அடைத்தல். வெளியே இருந்து கதவை அடைக்கிறோம். என்ன செயல் அங்க இருக்கு? தள்ளுதல். காரை தள்ளுதல். நின்று போன ஒரு காரை பின்னாலும் தள்ளுறீங்க. அது என்னது? தள்ளுதல். அங்கேயே விட இருக்கு. தள்ளுதல். கயிறு இழுத்தல். இழுத்தல். வெரி குட். இதுதான் செயல்கள். சரியானா? நன்றி, வணக்கம்.